ஹலோ அச்சீவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் கொஸ்டின் சென்டென்சஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக தினமும் பேசக்கூடிய கொஸ்டின்ஸ், அதாவது கேள்விகள் தான் நம்ம இங்கிலீஷில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். நான் எப்போதும் போல் நம்ம தமிழில் சொல்லிடுவேன், அதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிலனா நம்ம இந்த வீடியோவில் எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நம்ம எப்படி நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கேள்வி என்னென்னா, அவர் வருவாரா? அவர் வருவாரா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் வருவாரான்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் கேட்கணுன்னா, வில் ஹீ கம்? வில் ஹீ கம்? ஹீனா அவர்னு அர்த்தம். வில் ஹீ கம்னா அவர் வருவாரான்னு கேட்குறது. அவர் வருவாரா? ரெண்டாவதா, நீங்கள் இங்கு வருவீர்களா? நீங்கள் இங்கே வருவீங்களா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படிங்க கேட்போம்? ட்ரை பண்ணுங்கள். வுட் யூ கம் ஹியர்? வுட் யூ கம் ஹியர்? நீங்கள் இங்கே வருவீங்களா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி கேட்குறதுனா, வுட் யூ கம் ஹியர்னு கேட்கணும். மூணாவதா, இது யாருடைய யோசனை? அந்த யோசனையும் ரொம்ப நல்லா இருக்கே, இது யார் கொடுத்த யோசனை? யாரோட யோசனை அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? ஹூஸ் ஐடியா இஸ் திஸ்? ஹூஸ்னா யாருடையதுன்னு அர்த்தம், ஐடியானா யோசனை. ஹூஸ் ஐடியா இஸ் திஸ்னா இது யாருடைய யோசனைன்னு அர்த்தங்க. ஹூஸ் ஐடியா இஸ் திஸ், இது யாருடைய யோசனை. நாலாவதா, எது சரி? எது தான் சரியானது அப்படின்னு நம்ம கேட்குறத இங்கிலீஷில் எப்படி கேட்போம்? தமிழில் இங்கே 2 வார்த்தை தானே இருக்குது. இப்போ இங்கிலீஷில் பாருங்களேன், விச் இஸ் கரெக்ட். விச் இஸ் கரெக்ட். விச் இஸ் கரெக்ட்னா எது சரின்னு நம்ம கேட்குறது. அஞ்சாவதா, பில் தர முடியுமா? பில் தர முடியுமா? ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்டதுக்கான பில் கேட்குறோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? மே ஐ ஹாவ் த பில்? மே ஐ ஹாவ் த பில். மே ஐ ஹாவ் த பில்னா பில் தர முடியுமான்னு நம்ம கேட்குறது. ஆறாவதா, தயவு செய்து எனக்கு உதவுவீர்களா? தயவு செஞ்சு எனக்கு உதவ முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படிங்க இங்கிலீஷில் கேட்குறது? வில் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ? வில் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ? வில் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீனா தயவு செஞ்சு எனக்கு உதவ முடியுமான்னு கேட்குறதுங்க. ஏழாவதா, வீட்டில் இருப்பீர்களா? வீட்டில் இருப்பீர்களா, வீட்டில் இருப்பீங்களா அப்படின்றத நம்ம ஃப்யூச்சரில் நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்களா அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள பார்த்து கேட்குறத எப்படிங்க இங்கிலீஷில் கேட்குறது? வில் யூ ஸ்டே அட் ஹோம்? வில் யூ ஸ்டே அட் ஹோம்? வில் யூ ஸ்டே அட் ஹோம்னா வீட்டில் இருப்பீங்களான்னு நம்ம கேட்குறது. எட்டாவதா, எனது ஆர்டரை மாற்ற முடியுமா? எனது ஆர்டரை மாற்ற முடியுமா, நான் தப்பாக ஆர்டர் பண்ணிட்டேன், அந்த ஆர்டரை எனக்காக மாற்ற முடியுமா அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? கேன் ஐ சேஞ்ச் மை ஆர்டர்? நான் என்னோடய ஆர்டரை நான் மாற்றிக்க முடியுமா அப்படின்றத எப்படி நம்ம கேட்குறதுனா, கேன் ஐ சேஞ்ச் மை ஆர்டர்னு கேட்கணும். கேன் ஐ சேஞ்ச் மை ஆர்டர்? எனது ஆர்டரை நான் மாற்ற முடியுமா? ஒன்பதாவதா, உங்களுக்கு ஏதாவது தேவையா? உங்களுக்கு ஏதாச்சும் தேவையா அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? டு யூ நீட் எனிதிங்? டு யூ நீட் எனிதிங்? டு யூ நீட் எனிதிங்னா உங்களுக்கு ஏதாவது தேவையான்னு கேட்குறது. டு யூ நீட் எனிதிங்? பத்தாவதா, உங்களுக்கு இந்த புத்தகம் தேவையா? உங்களுக்கு இந்த புத்தகம் தேவையா? டு யூ நீட் திஸ் புக்? டு யூ நீட் திஸ் புக்? டு யூ நீட் திஸ் புக்னா உங்களுக்கு இந்த புத்தகம் தேவையான்னு நம்ம கேட்குறது. 11ஆவதா, இப்பொழுது பரவாயில்லையா? இப்போ யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இப்போதைக்கு உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, இப்பொழுது பரவாயில்லையா, அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறதுங்க? ஆர் யூ ஃபீலிங் பெட்டர்? ஆர் யூ ஃபீலிங் பெட்டர்? ஆர் யூ ஃபீலிங் பெட்டர்னா இப்போது பரவாயில்லையான்னு நம்ம கேட்குறது. ஆர் யூ ஃபீலிங் பெட்டர்? 12ஆவதா, உங்கள் பிரச்சனை என்ன? உங்களோட பிரச்சனை தான் என்ன அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை பார்த்து கேட்போம்ல, சீரியஸாலாம் கேட்போம்ல,
உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னா உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்குறது. அடுத்ததாக கடிதம் எழுதுகிறீர்களா? இப்பொழுது கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கீங்களா, ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஆர் யூ ரைட்டிங் அ லெட்டர்? ஆர் யூ ரைட்டிங் அ லெட்டர்? ஆர் யூ ரைட்டிங் அ லெட்டர்னா கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறதுங்க. அடுத்ததாக 14வதா அந்த சத்தம் என்ன? ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்குது, ஒரு சவுண்டு ஒன்று கேட்டிருக்கு. அந்த சத்தம் என்ன சத்தம்? ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சுல்ல, அது என்ன சத்தம் அப்படின்னு நம்ம கேட்குறத எப்படிங்க இங்கிலீஷில் கேட்குறது? வாட் வாஸ் தட் சவுண்ட்? அப்படி இல்லைனா வாட் வாஸ் தட் நாய்ஸ்? வாட் வாஸ் தட் நாய்ஸ்? வாட் வாஸ் தட் நாய்ஸ்னால் அந்த சத்தம் என்னன்னு கேட்குறது. 15வதா உங்கள் இலக்கு என்ன? நம்மளுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும்ல அப்படின்னு நம்மள்கிட்ட பார்த்து ஒருத்தவங்க உங்கள் இலக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பாங்கன்னா வாட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன்? டெஸ்டினேஷன்னா இலக்குன்னு அர்த்தங்க. வாட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன்னா உங்களோட இலக்கு என்னன்னு கேட்குறது. உங்களோட இலக்கு என்ன? வாட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன்? 16வதா இன்று என்ன செய்கிறீர்கள்? இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி கேட்குறதுனா வாட் ஆர் யூ டூயிங் டுடே? வாட் ஆர் யூ டூயிங் டுடே? வாட் ஆர் யூ டூயிங் டுடேனா இன்று என்ன செய்கிறீர்கள்னு அர்த்தம். 17வதா நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ஒருத்தவங்கள்ட்ட பார்த்து நம்ம கேட்குறது வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, நான் உனக்காக என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்குறது வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னு கேட்கணும். 18வதா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ரொம்பவே ஈஸி தான். வாட் இஸ் த ப்ராப்ளம்? வாட் இஸ் த ப்ராப்ளம்? வாட் இஸ் த ப்ராப்ளம்னா என்ன பிரச்சனைன்னு கேட்குறது. 19வதா நான் எப்போது சாப்பிடலாம்? நாம் எப்போது சாப்பிடலாம்? நம்ம எப்போ தான் சாப்பிட்றது அப்படின்னு நம்ம கேட்குறத இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? வென் கேன் வி ஈட்? எப்போது, எப்போது நம்ம கேட்குறத வென்னு நம்ம கேட்கணும். நாம் எப்போது சாப்பிடலாம்? வென் கேன் வி ஈட்? அடுத்ததா அது எப்போது முடிந்தது? அது எப்போது முடிந்தது? இங்கே பாருங்கள் எப்போதுன்னு வந்திருக்குல்ல, நம்ம எப்போதுன்னா என்னென்னு பார்த்துருக்கோம், வென்னு ஸ்டார்ட் ஆகுமா? அப்போ when was it finished? when was it finished? இது ஆல்ரெடி ஒரு முடிஞ்ச ஒரு காரியத்துக்கு சொல்கிறனால was யூஸ் பண்ணியிருக்கோம். when was it finishedன்னு கேட்குறோம். அப்படின்னா அது எப்போது முடிந்ததுன்னு கேட்குறது. அடுத்ததா உன் குடும்பத்தினர் எப்படி இருக்கிறார்கள்? உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள பார்த்து கேட்குறது எப்படி கேட்குறதுனா how about your family? இங்கே எப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹவுன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஹவ் அபவுட் யுவர் ஃபேமிலி? ஹவ் அபவுட் யுவர் ஃபேமிலினா உன் குடும்பத்தினர் எப்படி இருக்கிறார்கள்னு அர்த்தம். 22வதா உனக்கு புரியுதா? ரொம்பவே ஈஸி தான், இதெல்லாம் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. உனக்கு புரிகிறதா? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்னா உனக்கு புரியுதான்னு கேட்குறது. 23வதா நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நம்ம ஒருத்தவங்கள பார்த்து கேட்போம்ல, ஒரு நல்ல ஒரு மனதோடு கேட்போம்ல, நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் கேட்குறதுனா ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? இங்கே நம்ம எப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அந்த எப்படின்றத ஹவுன்னு நம்ம இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணுவோங்க. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூனா நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்னு கேட்குறது. 24வதா ஏரி எவ்வளவு ஆழமானது? ஒரு ஊரில் ஏரி இருக்குது, அந்த ஏரியை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஏரி எவ்வளோ ஆழமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறது எப்படிங்க இங்கிலீஷில் கேட்போம்? ஏரி எவ்வளோ ஆழமானது? ஹவு டீப் இஸ் த லேக்? ஹவு டீப் இஸ் த லேக்?
ஹவு டீப்னா எவ்வளோ ஆழம்னு அர்த்தம், லேக்னா ஏரின்னு அர்த்தம். இங்கே ஏரின்றது லேக்குன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஹவு டீப் இஸ் த லேக் அப்படின்னா ஏரி எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு நம்ம கேட்குறது. அடுத்ததா ஏதாவது தவறா, இப்போ நம்ம பண்ணதில் ஏதாச்சும் தப்பாக இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்குறோன்னா, இஸ் சம்திங் ராங், இஸ் சம்திங் ராங். ஏதாச்சும் தப்பாக இருக்கா, ராங்னா தவறுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ் சம்திங் ராங்னா ஏதாவது தவறாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறது. இங்கே ஃபைனலாக கடைசியாக ஒரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. நான் கதவை திறக்கலாமா, நான் கதவை திறக்கலாமா அப்படின்றது என்ன வருன்றது இங்கே நாங்கள் உங்களுக்கு பாதி ஆன்சர் கொடுத்துட்டேன். நீங்கள் தான் மறக்காமல் ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி மறக்காமல் காமெண்டில் சொல்லியே ஆகணுங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு எதில் ஸ்டார்ட் ஆகுன்றதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் கதவை திறக்கலாமான்னு நான் தமிழில் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன வருன்றது மறக்காமல் நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணி கமெண்டில் ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் சொல்லணும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.